கூக்கால் கிராமத்தில் அமைந்துள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லாமல் வழங்கப்பட்ட கடன் தொகையில் முறைகேடு நடந்ததாக கூறி 50க்கும் மேற்பட்ட விவசாய மக்கள் அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்நிலை பகுதியான கூக்கல் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதான தொழிலாக விவசாயம் மட்டுமே செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பாக இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் தொகையாக ஒவ்வொருவருக்கும் 50,000 முதல் 1 லட்சம் வரை கடன் தொகை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்குள்ள விவசாயிகள் வாங்கிய கடனை குறிப்பிட்ட தொகையை கட்டியதாக கூறுகிறார். இருந்தபோதும் அவர்களுக்கு பணம் கட்டியதற்கான ரசீது மற்றும் வங்கியில் வரவு செலவு செய்ததற்கான புத்தகம் எதுவும் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் வாங்கிய கடனுக்கு மேலாக வட்டியுடன் சேர்த்து கூடுதலாக அதாவது 2 மடங்கு தொகையை அதிகாரிகள் கேட்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து பலமுறை இந்த கூட்டுறவுக்கான சங்கத்தில் கேட்டபோது அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை எனவும் வாங்கிய கடன் தொகையை உடனடியாக கட்ட வேண்டும் என உறுதியாக தெரிகிறது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த கூக்கல் கிராமத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட விவசாய மக்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் அலுவலகம் முன்பாக அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. கடங்கரவே தெரியும். இது 2018 இருந்தே நடக்குதுங்க. வணக்கம். நான் கூக்கால் கிராமம் பழம்புத்தூர் கே. சந்திரசேகரன், கொடைக்கானல் மேல்மலை ஒன்றியம். எங்களுடைய பஞ்சாயத்தில் நாங்கள் விவசாயம்தான் பண்ணி வருகிறோம். விவசாய கூலி வேலைகள் அதிகமாக விவசாயத்தை நம்பியே இருக்கிறோம். நாங்கள் அரசை நம்பி விவசாயிகளுக்கு கடன் வாங்கி கூட்டுறவு வங்கியில் வாங்கி விவசாயம் செய்து வருகிறோம். இது வருடா வருடம் நாங்கள் வட்டி இல்லாமல் கட்டக்கூடிய கடன் ஆகும். அந்த கடனை நாங்கள் வருஷம் புதுப்பித்துக் கொள்கிறோம் பணத்தை கட்டி. இப்பொழுது எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி 2 மடங்காக இங்கே பாருங்கள், சாமிநாதன் என்பவருக்கு 80,000 90,000 ரூபா அவருக்கு லோனு, 10,000 ரூபா அப்போவே திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. 80,000 ரூபா தான் கையில் கொடுத்தாங்க. இப்போ 1,45,000 ரூபா கட்டுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விவசாயிக்கும் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. எதுக்கு 2 மடங்கு நாங்கள் பணம் கட்டணும்னு நாங்கள் வங்கியில் கேட்டோம். நீங்கள் கட்டித்தான் ஆகணும்னு சொல்லி எங்களை வற்புறுத்தி பண்ணுறாங்க. அதே போல் விவசாயிகளுக்குரிய பாஸ்புக்கு எங்களுக்கு இல்லை, இந்த நோட்டீஸ் தான் இருக்குது. எல்லாருமே கேட்டுங்க, விவசாயிக்கிட்ட யாருக்குமே அந்த விவசாயி பாஸ்புக்கு இல்லை. அதே மாதிரி கிரீட் அட்டையும் இல்லை. அது இருந்தால் எங்களுக்கு உர மானியம் வாங்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். அது இல்லை. அதே மாதிரி 2018 21 வரைக்குமே நகை தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, அதனுடைய ரெக்கார்டு யார் தள்ளுபடி ஆச்சுன்னு சொல்லி அந்த பட்டியல் ஒட்டலை, மக்கள்கிட்ட கொடுக்கல. மாட்டு லோன் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் பேரை எழுதிட்டு இன்னொருத்தருக்கு பணம் 5,000 ரூபாய் கொடுத்துட்டு மிச்சத்தை அவங்களே பணத்தை வச்சுக்கிறாங்க. இதை போல் நிறைய மோசடிகள் இங்கே நடப்பதை கண்டித்து நாங்கள் நேரடியாக கேட்டோம். இதா பதில் சொல்கிறோம், அதா பதில் சொல்கிறோன்னு சொன்னாங்க. எங்களால் பொறுக்க முடியல. நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இப்போ தொடங்கியிருக்கோம். எல்லாம் ஒருத்தராக மக்கள் அடுத்து வரப்போகிறாங்க. எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கணும். இந்த விவசாய லோனை தள்ளுபடி செய்யணும். மீண்டும் எப்படி லோன் கட்டணுங்கிறத விவசாயிகளுக்கு சொல்லி லோன் வழங்க வேண்டும். குறிப்பிட்ட நபர்கள், முன்னாடி இருந்த செக்யூரிட்டிகள், தலைவர் வரைக்குமே இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே எங்களுக்கு அரசு உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.